இந்திய அணியில் தோனியை சேர்த்தாலும் அதில் பெரிதாக எந்த மாற்றமும் நடக்காது என முன்னாள் இந்திய வீரர் கம்பீர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 2 T20 மற்றும் ஒருநாள் போட்டி தொடர்களில் விளையாடி வந்தது. நடந்து முடிந்த T20 தொடரில் 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. அதையடுத்து 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடரிலும் 3-2 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி வென்றுள்ளது. இந்த தோல்விக்கு பின்னர் பேசிய இந்திய கேப்டன் கோலி, உலக கோப்பைக்கான இந்திய அணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இந்த அணியில் தோனி மற்றும் பாண்டியா ஆகியோர் மட்டுமே இன்னும் இணைய இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய அணியின் சமீபத்திய செயல்பாடு குறித்து பேசியுள்ள முன்னாள் இந்திய வீரர் கம்பீர், உலக கோப்பை அணி விவரம் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுவிட்டது. IPLக்கு பிறகு உலக கோப்பை தான். ஆகவே அணியில் பெரிய மாற்றங்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த அணி நிச்சயம் உலக கோப்பைக்கான சிறந்த இந்திய அணியாக இருக்க முடியாது என்று உத்தரவாதமாக கூறுகிறேன். விராட் கோலி இந்தியாவின் உலக கோப்பை அணி இதுவாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் இந்த 11 நிச்சயம் நம்பிக்கை அளிப்பதாக இல்லை. தோனியை இந்த அணியில் சேர்த்தாலும் கூட இந்த பிளேயிங் 11இல் எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட்டு விடப் போவதில்லை என அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். கம்பீரின் கருத்து உங்களை எந்த அளவு ஈர்த்துள்ளது? அதற்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.